நண்பர்களே, 3ஆம் நாள் வகுப்பு. மாற்றங்களை வரவேற்போம். நண்பர்களே, ஒரு காலத்துல டெலிஃபோன்னு ஒண்ணு இருந்தது. அதுக்கு முன்னாடி அதுவும் இல்ல. அதுக்கப்புறம் இப்ப செல்ஃபோன் வந்தது. செல்ஃபோன்ல நம்ம நெறைய வசதிகள், மெசேஜ், கடிகாரம், கால்குலேட்டர், இன்னைக்கு Facebook, WhatsAppன்னு தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கு. ஏகப்பட்ட வசதிகள் நமக்கு செல்ஃபோன்ல கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாற்றங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். நண்பர்களே, when you are not updated, you will be outdated. நீங்கள் இந்த உலகில் அப்டேட் ஆகாமல் இருந்தால் இந்த உலகம் உங்களை ஒதுக்கி வைத்துவிடும். when you are not updated, you will be outdated. நண்பர்களே, நம்ம ஒரு கம்பெனில இருக்கிறோம். அந்த கம்பெனில வேலையில இருக்கிறோம். ஏதோ ஒரு வருமானம் வாங்கிட்டு இருக்கோம். இன்னொரு கம்பெனில ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வருகிறது. அந்த கம்பெனிக்கு போகலாமா வேண்டாமா ஒரு சின்ன தயக்கம். ஏனென்றால் மாற்றத்தை எதிர்கொள்ள நமக்கு பயமாக இருக்கிறது. ஆனா அந்த கம்பெனில போனா எதிர்காலம் நல்லா இருக்கும், நல்ல சேலரி கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள் முன்னேறுவதற்கு கிடைக்கும் அப்படின்னாலும் நமக்கு அங்க போறதுக்கு ஒரு தயக்கத்தோட உட்கார்ந்திருக்கிறோம். நண்பர்களே, பல வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஏஜென்சி எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த ஏஜென்சி மூலமா அவருக்கு மாசம் ஒரு ரூ. 2000 வருமானம் வந்துட்டு இருந்தது. அந்த ஏஜென்சிக்காக டெய்லி ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ இந்த ஆஃப்செட் பிரிண்டிங், இன்னைக்கு பிரஸ்ல போறோம், ஆஃப்செட் பிரிண்டிங் இருக்கு. அப்போ ஆஃப்செட் பிரிண்டிங் இந்தியாவுல புதுசு. அப்ப இந்தியா முழுக்க இந்த ஆஃப்செட் பிரிண்டிங்க கொண்டு போற ஒரு நோக்கத்தோட, இந்த ஆஃப்செட் மெஷின்களை கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆட்டோ பிரிண்ட் அப்படிங்கிற மிகப்பெரிய நிறுவனம். இன்னைக்கும் அந்த நிறுவனம் தான் பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த அந்த ஆட்டோ பிரிண்ட் அப்படிங்கிற கம்பெனி மூலமா ஆஃப்செட் மெஷின்களை மார்க்கெட் பண்றாங்க. அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீஸரை வேணுன்றதுக்காக இன்டர்வியூ நடத்துறாங்க. அந்த இன்டர்வியூல நம்ம நண்பர் போயிட்டு அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாரு. அந்த இன்டர்வியூல அவர் செலக்ட் ஆயிட்டாரு. அவருக்கு ரூ. 15,000 சேலரி ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்ப அந்த ரூ. 15,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணும்போது, அந்த நண்பர் யோசிக்கிறார். ஏற்கனவே அவர் ஏஜென்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இது அவர் டியூட்டிக்கு பகல்ல போயிட்டு ஈவினிங்ல அந்த ரூ. 2,000 வருமானம் வரக்கூடிய ஏஜென்சி பண்ணணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா அந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுல ஒர்க் பண்ண முடியாது. நாக்பூர் போணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாக்பூர் போனா இந்த ரூ. 2,000 சம்பளம், ரூ. 2,000 சம்பாரிச்சுட்டு இருக்கிற இந்த பிசினஸ பண்ண முடியாதுங்கிறதுனால, இதை இழக்க மனம் இல்லாமல் அந்த ரூ. 15,000 சம்பளம் வரக்கூடிய ஜாப் விட்டுறாரு. ஸோ யோசிச்சு பாருங்க. இந்த மாற்றத்தை அவர் சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்திருந்தால், அந்த ரூ. 15,000 சம்பளத்துக்கு அந்த வேலைக்கு போயிருக்கலாம். அந்த நண்பர் வேற யாரும் இல்ல, நான் தான். நண்பர்களே. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் மாற்றத்தைக் கண்டு பயப்படுகிறோம். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். சரியா? அப்ப மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். பழையன கழிதலும், புதியன புகுதலும், வழுவல கால வகையினானேன்னு தொல்காப்பியத்துல சொல்றாங்க. நண்பர்களே, கழுகு கிட்ட ஒரு மாற்றத்தை நம்ம பார்ப்போம். கழுகு அப்படின்னும் போது, கழுகை பற்றி சில விஷயங்களை முதல்ல அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கழுகினுடைய மாற்றத்தை பத்தி பார்ப்போம். கழுகு நம்ம பறவைகளின் சக்கரவர்த்தி அப்படிங்கிறோம். ஸோ கழுகு கிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. எப்பொழுதுமே பலவீனமாக இருப்பவர்கள், அல்லது பலவீன மனம் கொண்டவர்கள், அல்லது பலவீனமாக தங்களை உணர்பவர்கள் கூட்டத்தில் ஒருவனாக இருக்கவே விரும்புவார்கள். ஆனால் பல பலம் இருப்பதாக நம்புபவர்கள், தன்னம்பிக்கையுடையவர்கள் தனியாக நிற்பார்கள். மற்ற பறவைகள் எல்லாமே கூட்டமா பறக்கும். ஆனா கழுகு மட்டும் பார்த்தீங்கன்னா, தனியா பறக்கும். தனித்து இயங்கும் இயல்புடையது. அதே போல மற்ற பறவைகள் எல்லாம் என்ன உயரம் பறக்குதோ, அந்த உயரத்தை விட மிக மிக அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய தன்மை உடையது கழுகு. ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் தி டார்கெட். நண்பர்களே, ஒரு இரையை அது பார்த்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இரையை அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தொலைவு வரை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும். அதான் கழுகு பார்வைன்னும். 5 கிலோமீட்டர் தொலைவு வரை பார்த்து அந்த இரையை இதுதான் முடிவு பண்ணிடுச்சுன்னா, அந்த 5 கிலோமீட்டர் அது தொடர்ந்து அந்த இரையை பிடிக்கும் வரை அதனுடைய கவனத்தை யாராலும் சிதறடிக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் அதனுடைய பார்வை மாறாது, இலக்கு மாறாது. ஸோ அந்த லட்சியம் அதை பிடிக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா, அதை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நேரா அந்த இரையை பிடிச்சே தீரும். ஸோ கழுகனுடைய டார்கெட் மிஸ் ஆகாது நண்பர்களே. அதே போல காற்று வேகமாக வீசினால், கொஞ்சம் வேகமாக வீசினா பறவைகள்லாம் பயந்து போய் உடனடியாக போயிட்டு ஏதாவது ஒரு மரக்கிளையில் போய் உட்கார்ந்துருக்கும். ஆனா கழுகு மட்டும் காற்று வேகமாக வீசினால் உற்சாகம் அடையும். ரொம்ப சந்தோஷமாக அந்த புயலுக்கு நடுவில் பறப்பதை விரும்பும். வெற்றியாளர்கள்
எப்போதும் தங்களை தேடி வரும் சவால்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். உற்சாகத்துடன் அந்த சவால்களை எதிர்கொண்டு வெற்றியை நோக்கி செல்கின்றார்கள். நண்பர்களே, அதே போல நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன். நம்ம கூட இருப்பவர், அதாவது நீங்க டிரைவிங் பண்ணீங்கன்னா கூட இருப்பவர் தூங்குனா உங்களுக்கு தூக்கம் வரணும். அப்ப நம்ம பார்ட்னர் எப்படின்றது முக்கியம். கழுகு தன்னுடைய இணையை எவ்வாறு தேர்ந்தெடுக்கும், தன்னுடைய கூட்டாளியை எவ்வாறு தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் கழுகும் ஆண் கழுகும் ஒன்றை ஒன்று பார்த்தவுடன் பெண் கழுகு ரொம்ப உயரமா பறக்கும். ரொம்ப உயரத்துல பறந்து அந்த பெண் கழுகு வந்து ஒரு இறகை எடுத்து கீழே போட்டுரும். தன்னுடைய இறகு ஒன்றை பிச்சு கீழே போடும். அந்த இறகு கீழே சென்று மண்ணில் விழுவதற்குள் ஆண் கழுகு வந்து அந்த இறகை பிடிக்கும். பிடிச்சு எடுத்துட்டு வந்து மீண்டும் பெண் கழுகு கிட்ட கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்த பிறகு மீண்டும் அந்த பெண் கழுகு அந்த இறகை கீழே போடும். இப்ப மீண்டும் ஆண் கழுகு போய் அந்த இறகை பிடிச்சு தூக்கிட்டு வரும். இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். பல மணி நேரங்கள் இது நடக்கும். நடந்த பிறகுதான் இரண்டுக்கும் ஒண்ணு மேல ஒண்ணு ஒரு நம்பிக்கை வரும். அதற்கப்புறம் அந்த ஆண் பெண் கழுகுகள் இணை சேரும். அப்போ ஒரு பார்ட்னரை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதற்கு கூட அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கு. நண்பர்களே, கழுகு குஞ்சுகள் போராட்ட களத்தில் இருக்கும்போது மட்டுமே நமக்கு வந்து நல்ல ஒரு உற்சாக மனநிலை பிறக்கும், ஜெயிக்கக்கூடிய அந்த பேராற்றல் பிறக்கும். இந்த கழுகு குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டுக்குள்ள இருக்கும். அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற கழுகு குஞ்சுகள் வெளியே போய் இரை தேடணும். ஆனா வெளியே போய் இரை தேடணும் அப்படின்னா கூட்டுக்குள் சுகமாக இருந்தால் அவை இறை தேட செல்லாது. அதனால தாய் கழுகு என்ன பண்ணும்னா கூட்டுக்குள் இருக்கின்ற மென்மையான இறகுகள்லாம் எடுத்துரும், புற்களை எல்லாம் எடுத்துரும். இதெல்லாம் எடுத்த உடனே கரடு முரடா இருக்கும் அந்த கூடு. ஏனென்றால் கரடு முரடான கூட்டில் இருந்தா மட்டும்தான் அந்த கழுகு குஞ்சுகள் வெளியே வந்து இறை தேட செல்லும். அப்படிங்கிறதுனால அந்த வசதிகளை அதற்கு கிடைக்காத மாதிரி தாய் கழுகு பண்ணும். நண்பர்களே, எல்லா வசதிகளும் இருந்தால் நமது வெற்றி பயணத்திற்கு தடை இருக்கும். நமது வெற்றி பயணத்தின் வேகம் குறையும். தடைகள் இருந்தால் மட்டுமே நமது வெற்றி பயணம் வேகமாக இருக்கும். இதுவும் நம்ம கழுகு கிட்ட கத்துக்கிறோம். நண்பர்களே, இப்ப முக்கியமான விஷயம், இப்ப இது எல்லாத்தையும் தாண்டி மாற்றம்னு ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சோம். மாற்றங்களை ஏற்றுக்கொண்டால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்ன்றதுக்கு கழுகுனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உதாரணம். நண்பர்களே, கழுகுனுடைய ஆயுள் பொதுவாக 40 வருஷம். 40 ஆண்டுகள் கழிந்தவுடன் கழுகுகள் அந்த வயசாகி ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு வந்துடும். இப்ப கழுகுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அந்த கழுகு இதோட தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வது, அல்லது புதிய வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது. புதிய வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு 120 நாட்கள், 120 டேஸ் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த மோசமான சூழ்நிலையை அது எதிர்கொண்டால் 120 நாட்கள் கழித்து அதற்கு ஒரு புது பிறவி கிடைக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 40 வயது முடியும் போது அதனுடைய நகங்கள் வலுவிழந்து விடும், அதனுடைய அழகு வலுவிழந்து விடும், இறகுகள்லாம் கெட்டியாகி பறக்க முடியாம போயிடும். இந்த சூழ்நிலையில் கழுகு ஒரு தீர்மானமாக முடிவெடுக்கிறது. தனது புது வாழ்க்கைக்காக 120 நாட்கள் கடினமான ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ள தயாராகிறது. அது ஒரு மலை உச்சிக்கு சென்று அமர்கிறது. தன்னுடைய இறகுகள், அந்த கெட்டியாகி போன இறகுகளை பூரா பிச்சு 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 போடும். வலி வலி உயிர் போகும். இருந்தாலும் அந்த இறகுகளை எல்லாம் அது பிச்சு 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 போடும். அதுக்கப்புறம் தன்னுடைய அலகுகள், நகங்கள் இதையெல்லாம் பாறையில மோதி மோதி உடைக்கும். வலி, உயிர் போகும், ரத்தம் வரும், அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும். 120 நாட்கள் ஒரு மோசமான வாழ்க்கையை அது வாழ்கிறது. அந்த சூழ்நிலையில் சரியான உணவு கிடைக்காது, அதனுடைய உடல்நிலையில் மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த 120 நாட்கள் அது தாண்டும் போது 120 நாட்களுக்குள் அதற்கு புது சிறகுகள் முளைக்கின்றது, புது அலகு முளைக்கின்றது, புது நகங்கள் முளைக்கின்றது. அதன் பிறகு அது 30 ஆண்டுகள் உற்சாகமாக உயிர் வாழும். நண்பர்களே, 40 ஆண்டுகளில் முடிய போகின்ற தன்னுடைய வாழ்க்கையை மேலும் 30 ஆண்டுகள் கழுகு அதிகரிக்க வேண்டும் என்றால் 120 நாட்கள் ஒரு மோசமான ஒரு மாற்றத்தை அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். இன்றைய சூழ்நிலை உங்களுக்கு அந்த 120 நாட்களாக இருக்கலாம். ஆனால் இதை கடந்த பின்பு 30 ஆண்டு கால புது வாழ்க்கை கழுகுக்கு கிடைப்பதை போல உங்களுக்கும் ஒரு புதிய உற்சாகமான வாழ்க்கை கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.